பிஜிஎம்மில் அப்டேட் ஸ்கின்னா? அட ஆமாங்க, புதுசாக ஒரு அப்டேட் ஸ்கின் வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிஜிஎம்மில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் ஸ்கின் வந்ததாக கேள்விப்பட்டேன். வந்து பார்க்கலான்னு பார்த்தா, ஆமாம், புதுசாக ஒரு ப்ரீமியம் கிரேட் வந்திருக்கு. அந்த ப்ரீமியம் கிரேட்டில் வந்து கார்னேடட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 25 டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்னேடட் ஸ்கின் வந்து நீங்கள் அப்டேட் ஸ்பின் பண்ணால் அப்படியே கிடச்சிரும். ஆனால் கார்னேடட் ஸ்கின்னுக்காக ஸ்பின் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் இப்போ ஒரு கன்னை கொடுத்தான், ஃப்யூச்சரில் ஏதாவது ஏஆர் கன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏதாவது ஏஆர் கன் கொடுத்தான்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாளைக்கு ப்ரீமியம் ரேட்டு எதுக்கு கொடுக்குறான்னு தெரியாமல் கொடுத்துட்ருந்தான். அதுக்கு பதிலாக ஒரு அப்கிரேட் ஸ்கின் வந்தது நல்லது தான். அதுக்கு முன்னாடி யூசிஎஃப் ஈவெண்ட் வந்திருக்கு பாருங்கள். யூசிஎஃப் ஈவெண்ட் வந்து ஒரு 14 நாளைக்கு இருக்கும். இது வந்து நவம்பரில் 6ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். இந்த M24 எடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இல்லைனா ஸ்பின் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூசி போட்டுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த இது வந்துட்டு நம்ம அப்படி எக்ஸ்ட்ரா யூசி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு வந்து லாகின் பண்ணாமல் மறுபடியும் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆர் யூசி அந்த மாதிரியும் போனஸ் கிடைக்கும். அதையும் வாங்கி அப்படி பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பின்னு வந்து 25 நாளைக்கு தான் இருக்கும். இந்த 25 நாளைக்குள்ளாடி எடுக்கணுன்னா எடுத்துருங்க. அதே மாதிரி தான் அந்த யூசிஎஃப் ஈவெண்ட்டும் ஜஸ்ட்டு 14 நாளைக்கு தான் இருக்குது. இந்த 14 நாளைக்குள்ளே ஏதாவது எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த யாராருக்காச்சும் இந்த M24 கிடச்சி அப்படின்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.